கிங் டிவி நேயர்களுக்கு என்னோட அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் டாக்டர் ஷோபனா சுவாமிநாதன், ஒரு வீணை இசைக்கலைஞர். நான் கடந்த ஒரு 40 வருடங்களாக வீணை வாசிச்சுட்டு இருக்கேன். இப்போது சுமாராக ஒரு 5-6 வருஷமாக எங்களுடைய குருகுலம், அதாவது ஆர்எஸ் குருகுலம் அப்படிங்கிற எங்களுடைய மாணவர்களோட நாங்கள் நிறையா வீணை கச்சேரிகள் பண்ணின்னு இருக்கோம். அதாவது ஒரு குழுவாக வீணைங்கிற அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாரம்பரியமான நம்மளுடைய ஒரு இந்திய இசைக்கருவி. இதனுடைய தோற்றம்னு பார்த்தோன்னா வேத காலத்துலேருந்து இதனுடைய தோற்றம் சொல்லுவாங்க. ஸோ வீணை இசைக்கும் பொழுதும் அந்த வீணை நாதத்தை கேட்கும் பொழுதும் நமக்கு ஒரு பரிபூர்ண இறையருள் கிடைக்கும், ஒரு நாத யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த விதமாக எல்லாருக்கும் நிறையா மேடை கச்சேரிகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. ஏன்னா வீணைங்கிறது ஒரு இசைக்கருவியாக இருக்கிறதுனால சில பேருக்கு அது புரியாதோ, அது கேட்குறதுக்கு புரியாதோ, அப்படியே என்ன ஒரு மனப்பான்மையினாலேயோ வீணை கச்சேரிகள் நிறையா கேட்குறதுங்கிறது கொஞ்சம் அரிதானதாக இருக்குது. ஸோ அதனால் கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு ஆர்வமும் ஏற்படும் பொருட்டு நாங்கள் நிறையா குழுக்களாக இந்த வீணை கச்சேரி பண்ணின்னு இருக்கோம். உதாரணமாக சொல்லணுன்னாக்க சென்னையில் கிருஷ்ணகான சபா, வாணி மஹால் அப்படின்னு பல இசை சபாக்களில் 30 வீணை 40 வீணை அந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸோடு பண்ணின்னு இருக்கோம். அதே மாதிரி மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் விஜயதசமி தோறும், நவராத்திரி முடிஞ்சு விஜயதசமிங்கிறது நம்ம வித்யாரம்பம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு கலையோ ஒரு கல்வியோ கற்பதற்கான முதல் நாளாக நம்ம விஜயதசமியை நம்ம கொண்டாடுறோம். அந்த விதமாக 108 வீணை இந்த வருடம், அதாவது இப்போது 2022 விஜயதசமி போது கிட்டத்தட்ட 250 வீணை நாங்கள் அங்கே வாசித்தோம். ஒரு புல்லரிப்பு ஏற்படுறது அப்படிங்கும்போது இத்தனை வீணையை நம்ம யோசித்து பார்க்கலாம். ஒரு 250 வீணை உட்காந்து அந்த இடத்துல ஒரு இறை ஆலயத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வைப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த நாதத்தினுடைய சிறப்பை ஒரு வார்த்தையால் விளக்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கி இங்கே ஐயப்பன் கோயிலில் இப்போ இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு உகந்த மாதம், இந்த சமயத்தில் இந்த மண்டல பூஜையில் நாங்கள் 7 வீணைன்னா சப்தஸ்வரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, சரிகமா பதனி சப்தஸ்வரங்கள், அதனுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனாக நாங்கள் ஒரு 7 வீணை இந்த தடவை ஒரு கான்செப்டாக வாசிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் மக்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு பக்தி பாடல்கள் அமைஞ்சிருக்கும். பல ஸ்லோகங்கள் நீங்கள் ஒரு இசை மூலயமா, ஒரு வார்த்தை மூலயமா கேட்ட அந்த ஸ்லோகங்களை ஒரு வாத்தியத்தின் மூலம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக புரியாதவங்களும் கூட உட்காந்து பாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான எங்களுடைய இசை நிகழ்ச்சி இருக்கும். ஸோ இதனால் வாசிக்கிற எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே போல் கேட்குறவங்களுக்கும் பரம சந்தோஷமும் ஒரு மன அமைதியும் ஏற்படும்ங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் இந்த இசை அர்ப்பணம் ஸ்ரீ ஐயப்பன் அவர்களுக்கு, ஐயப்பன் சுவாமிக்கு பண்ணுறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த ஐயப்ப சுவாமி கோயில் நிர்வாகிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒரு கவரேஜ் பண்ண வந்திருக்கிற கிங் டிவி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இதுக்கு ஒரு ஸ்பான்சராக கல்யாணி மியூசிக்கல்ஸ் எங்களுக்கு ஒரு ஸ்பான்சராக இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த அவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். சரணமையப்பா. இன்றைய தினம் எங்கள் ஐயப்பன் பூஜா சங்கத்தில் 7 பேர் வீணை வாசிக்கிறாங்க. ஐயப்பன் பூஜா சங்கத்துக்கே அது பெருமை தரக்கூடிய விஷயம். முதலாக இந்த கச்சேரியை ஐயப்பன் பூஜா சங்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். பட் அவர்கள் பல இடங்களிலும் வெளிநாட்டிலும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஆளுகள். டாக்டர் ஷோபனா சுவாமிநாதன், அவங்க டாக்டரேட் PhD, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கர்நாடிக் மியூசிக், வேல் யூனிவர்சிட்டி, சென்னை. Performing Veena artist and graded performer AAR. Also completed MA and MPhil Indian Music from University of Madras and doctorate from Mother Teresa Women's
University. Also passed national eligibility test conducted by University Grants Commission. She has teaching experience various institutions like Institute of Correspondence Education, Mother Teresa, Tamil Nadu Music and Finance University, Yale University, University of Silicon, Andhra in the United States. He has served as principal Annai Kamakshi College of Finance affiliated to Tamil Nadu Music and Fine Arts University for a period of 4 years. Also recipient of Junior Research Fellowship from Ministry of Culture, Government of India. She is a guest faculty in Veena at Temple of Finance, Singapore. Also even concerts various sabhas and institutions and temples in India and abroad also. Also presented research papers and several national and international seminars and published papers in several music journals. அவங்களுக்கு கீழே நிறைய டிசிபிள்ஸ் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி மினிமம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஷீ டோல்ட் மீ ஷீ பிரிங் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தட் த பர்ஃபார்மன்ஸ் வில் பி இல்லை ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அடுத்தது ஸ்ரீமதி நிவேதா அருள். அவங்களும் டாக்டரேட் பர்சூயிங் டாக்டரேட் MA MPhil மியூசிக்கில். ரிசர்ச் ஸ்காலர் பர்சூயிங் PhD, ஸ்டூடெண்ட் ஆஃப் Shobana Swaminathan, disciple of Shobana Swaminathan in Veena, completed MA MPhil Carnatic Music. Performing Veena artist and educator. Teaching experience various institutions for vocal Veena like Shankar Mahadevan Academy, Acharya Music Conservatory. Served as assistant professor Shankar Mahadevan Academy. Presented and published papers in several music journals. Performed various Carnatic albums by Indian Raga and also YouTube fame. They have performed solo and group concerts in various temples and institutions. Also performed in various online concerts for various groups and media like Hindu, Tamil, Vishwarupa, Sai Consciousness. Performed for Veena tracks in various ad films and music productions. Next, Charulata Chandrasekhar, granddaughter of Dr. R. Jayalakshmi. Child pedagogy, disciple of Shobana Swaminathan. Started playing Veena from 8 years onwards. Also knows vocal. Next, Shanmughananda, disciple of M.S. Subbulakshmi, Fellowship Awards, Bombay, Sabha. 2021 Pallavi Daba first prize winner. And Preeti, Guru Prasanna, Aishwarya Srinivasan, Divya Parthapatya, Itikachya, student of அருண். இன்றைக்கி இந்த 7 பேர் நம்ம கூட இருந்து அவங்க கன்சர்ட்டை அவங்க பண்ண போகிறாங்க. அவர் கூட எங்கள் ஆஸ்தான வித்வான் மிருதங்கம் வாசிக்கிறார், வேணுகோபால் சொல்லிட்டு ஆர்டிஸ்ட், டிசிபிள் ஆஃப் கணபதி ஐயர். ஐபம் பூஜா சங்கத்தில் பார்க்கலாம், அடிக்கடி பார்க்கலாம் அவரை. வேரியஸ் டெய்லி மார்னிங் எங்களுடைய பஜன்ஸ் இருக்குது, அதுக்கும் வருவார். ஈவினிங் அவர்ஸ்லேயும் இருப்பார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மர். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க எல்லாரையுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி கொண்டு இங்கே இந்த வீணையை வாசிக்கணும்னு எதிர்பார்ப்போட நான் அவங்களோட இன்ட்ரடக்ஷனை நான் இது பண்ணுறேன். மிக எல்லாருமே ஆவலாக இருக்கீங்க. அவங்களுடைய கச்சேரி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம், தேர் டைம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். வந்ததுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமியே சரணமையப்பா.
அடுத்ததாக பிள்ளையார் பாட்டான மகாகணபதிம் நாட்டை ராகம் சதுஸ்ர ஜாதி ஏக்கத்தாளம் இயற்றியவர் முத்துசுவாமி தீட்சிதர்.
அடுத்ததாக ఎందరో మహానుభావులు శ్రీరాగం ఆదితాళం ఇయற்றியவர் தியாகராஜர்.